வணக்கம். நம்ம தெரப்பிலே ரேடியேஷன் தெரப்பி பேசியிருந்தோம். கீமோதெரப்பி பத்தி பேசியிருந்தோம். இப்போ பேரலலா ஒரு தெரப்பி வந்துட்டுருக்கு. டார்கெட்டட் தெரப்பி. டார்கெட்டட் தெரப்பினா என்ன? அது பிரெயின் டியூமருக்கு நம்ம குடுக்கலாமா? அத பத்தி தான் நம்ம இப்போ பேசப் போறோம். நம்ம பார்த்தோம்னா, பிற உறுப்புகளோட கேன்சர், லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சருக்குலாம் கீமோதெரப்பி மாதிரியே டார்கெட்டட் தெரப்பி நல்லா வந்துட்டுருக்கு. ஆ டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பி அந்த மாதிரிலாம். பிரெயினுக்கும் வர ஆரம்பிக்குது. பட் இன்னும் ஃபுல் ப்ளோனா அது இன்னும் வரல. அது ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிளட்டுக்கு ஒரு பேரியர் இருக்கு. பிரெயின் பேரியர். அந்த பேரியர தாண்டி நெறைய மெடிகேஷன்ஸ் போகாது. ஸோ, அதனால நம்ம குடுக்கக்கூடிய தெரப்பி எல்லாமே எந்தெந்த ஏஜென்ட்ஸ் பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணுதோ, அது மட்டும் தான் நம்ம பிரெயினோட டியூமர்ஸ்க்கு குடுக்க முடியும். அதனால சில சில வகையான கட்டிகளுக்கு மட்டும் இப்போ அறிவியல் ரீதியா சயின்டிஃபிக் ரிசர்ச்ல கட்டிக்கு குடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அது அந்த கட்டிகள் எல்லாத்துக்கும் கிடையாது. பர்ட்டிகுலர் டியூமர்ஸ் இப்போ ஒரு நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ், ஒரு கிளையோமால அந்த ஐடிஹெச் மியூட்டன்ட் அப்படின்னு சில கட்டிகள் இருக்கு. பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா, பிராஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாமே இந்த டார்கெட்டட் தெரப்பி இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ, அது ப்ராபப்ளி இன் அனதர் 10 இயர்ஸ் இந்த டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பி எல்லாம் இன்னும் அதிக அளவுல உபயோகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த மாரி டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பி எல்லாம் பெரிய லெவல்ல நமக்கு இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ கிளையோபிளாஸ்டோமாங்கிற ஒரு கிரேட் 4 கட்டி. அது சொல்லியிருந்தேன். ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ். வெரி ஷார்ட் சர்வைவல். லெஸ் தேன் 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ். அப்போ அந்த ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். ஏதாவது பண்ணி நம்ம ரிலேட்டிவ காப்பாத்த முடியுமா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது என்னன்னா, 30, 40 வருஷமா ரிசர்ச் இருக்கு. ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. இன்னமும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வியாதிக்காக ஆராய்ச்சி மூலமா ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலும் அந்த சர்வைவல கூட்டுறதுக்கான ஒரு மேஜிக் மாலிக்யூல் சொல்லுவோம் இல்லையா? அந்த மருந்து இன்னும் இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அக்ராஸ் த வேர்ல்ட், குளோப், ஆல் நியூரோசர்ஜன்ஸ், ஆல் ஆன்காலஜிஸ்ட் இந்த மாதிரி அந்த கிரேட் 4 டிசீஸ எஸ்பெஷலி கிளையோபிளாஸ்டோமாங்கிற ஒரு கட்டி. கிரேட் 4 என்ஜிஎம்டி பாசிட்டிவ்னா அது வேற. அது சர்வைவல் இஸ் பெட்டர். என்ஜிஎம்டி நெகட்டிவ் கிரேட் 4க்கு தான் நான் பத்தி சொல்றேன். அதுக்கு நெறைய வேக்சின்ஸ், டென்டடிக் வேக்சின்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும் எங்கேயாவது ஒரு மூலையில இது குடுக்கலாம், அது குடுக்கலான்னு பார்த்தா, பட் அட் த எண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸோ, அதனால இது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில கேன்சர் நம்ம கான்கர் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது, இந்த ஒரு பர்ட்டிகுலர் வியாதிக்கு மட்டும் நம்ம இன்னும் வி ஆர் ஸ்டில் லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி ஃபியூச்சர்ல இதுக்கும் ட்ரீட்மெண்ட் வரலாம். நன்றி.